வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னாக்கா பருவதமலை. பருவதமலையில் இதான் வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸ். காலையில் 5 மணியிலிருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க மலை ஏற. 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வித் ஆதார் கார்டோடு தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. நான் மொதல் நாள் நைட்டே நான் அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த காலையில் 5 மணி அந்த க்யூவிலேருந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ குளிக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்குது. 30 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா காலையில் அங்கே நம்ம ஃப்ரீயாக குளிச்சுக்கலாம். பாத்ரூம் நல்ல வசதி எல்லாமே இருக்குது. அப்புறம் காலையில் அந்த செக்கிங் ப்ராசஸ், ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு நம்ம பிளாஸ்டிக் பேக்கெலாம் 10 ரூபா வாங்கிட்டு நம்மளை நேராக உள்ளுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அனுமர் டெம்பிள், அந்த அனுமர் டெம்பிள்கிட்ட நம்ம சூடேற்றி சாமி கும்பிட்டு நம்ம நேராக போவோம். அதுக்கு அடுத்தது மேலே போனோம்னாக்கா அங்கே வந்துட்டு கருப்பர் வீரபத்திர சுவாமி அந்த கோவில் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணி அங்கே வந்து கஞ்சி வந்துட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுனா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா வனதுர்க்கையும் ப்ளஸ் சிவனும் அங்கே இருப்பாங்க கொஞ்சம் தூரம் நடந்தோடனே. அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மலை ஏறணுன்னாக்கா ஃபிட்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு ஏறிட்டு இறங்க முடியும். இது வந்து நைட் டைமில் எடுத்ததுனால பகல் டைமில் வீடியோஸ் வந்துட்டு பின்னாடி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரோடு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இந்த ரோட்டில் நம்ம வந்துட்டு ஒரு போனோன்னே நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ஆரம்பிக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து டோட்டலாக 1300 அந்த படிக்கட்டுகள் வந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதை மலை வழி பாதை தான் இருக்கும். ஸோ மலை வழி பாதையில் இது வந்துட்டு வழுக்கும், அதனால் வந்துட்டு அந்த கம்பி வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் நம்ம பிடிச்சிக்கிட்டே நம்ம இப்போது மேலே ஏறுறோம். அந்த மலையில் இந்த மலையில் ஏறினதுக்கப்புறம் இந்த பருவதமலையில் என்ன சொல்லுவாங்கனாக்கா மல்லிகா அர்ஜுனர் அப்புறம் பிரம்மராம்பிகை அந்த சாமி வந்துட்டு அங்கே இருக்குது மேலே. நமக்கு என்ன மனக்கவலை இருந்தாலும் சரி, என்ன ஒரு இது இருந்தாலும் சரி, இங்கே சித்தர்கள் வந்துட்டு வாழ்கிறதா ஐதீகம். திருவண்ணாமலையிலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் 1 hour பஸ் ட்ராவல் வரும். நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கனாக்கா மங்களம். நம்ம இறங்க வேண்டிய இடம் அந்த நம்ம பஸ் வந்துட்டு கடலாடி காஞ்சி கடலாடி பஸ் எடுத்துகிட்டு நேராக போயிட்டு இறங்க வேண்டியவங்களும் தென்பாதி மங்கலம் பருவதமலைன்னே பஸ் வரும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டோம்னாக்கா திருவண்ணாமலையிலேருந்து வந்தோம்னாக்கா அங்கே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மலை காடு இந்த மாதிரி தான் இருக்கும். சிவன் அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு மேலே ரொம்ப தொலைவில் தான், கிட்டத்தட்ட மலை உச்சியில் தான் 4500 அடி உயரம். ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம சிவனை வந்துட்டு அங்கே தரிசனம் செய்ய முடியும். கண்டிப்பாக நம்ம தண்ணி வாட்டர் கேன் கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி நம்ம வச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், அப்புறம் சாக்லேட்ஸ், அப்புறம் குளுக்கோஸ் பவுடர், அது மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு பின்பக்க பை, அதாவது மூடி இருக்கிற மாதிரி பை எடுத்துகிட்டு போங்க. பிளாஸ்டிக் பேக்கில் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அங்கே வானர குரங்குகள் வந்து நிறையா இருக்குது, வன குரங்குகள். ஸோ அதுங்க உங்கள் பையில் உள்ளதை பிடுங்கும். தண்ணி வாட்டருக்குன்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அதை பிடுங்கி குடிக்கிறதுக்கு பார்க்கும். ஒரு சின்ன ஒரு குச்சியும் கையில் துணைக்கி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சேஃப்டி. ஸோ இந்த படிக்கட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தண்டவாள படிக்கட்டு, அப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு இடமும் வித்தியாசமான அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம தண்டவாள படிக்கட்டில் போயிடுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது வந்து கடப்பாறை படிக்கட்டு. ஸோ கடப்பாறையை நம்ம பிடிச்சிக்கிட்டே மலை உச்சி வரைக்கும் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபியூ ஸ்டெப் தான், ஆனால் ரொம்ப நல்ல ஃபிட்னஸாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மலை ஏறுறதுக்கு 3 hours 4 hours கூட ஆகும். டிபெண்ட் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து.
சில பேர் சொல்கிறாங்க ஒரு 2 மணி நேரத்தில் நான் மலை ஏறிடுவேன் அப்படின்னுட்டு. ஸோ அவங்களுக்கு அது ரெகுலராக இது பழக்கமாயிடுச்சு. இது மாதம் முழுவதும் என்னைக்கு வேணுமோ ஏறலாம் பர்வத மலை. ஆனால் காலையில் 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான், அதுவும் 1000 பேருக்கு மட்டும்தான் அலவுட் மலைக்கு போகிறதுக்கு. ஸோ பௌர்ணமி அப்போ நல்ல கூட்டமாக இருக்கும், அன்னதானம்லாம் பண்ணுறாங்க. ஸோ பௌர்ணமியில் போகிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் அலௌட் இல்லை. 18 வயசுக்கு மேற்பட்டவங்களும் 65 வயசுக்கு, அதாவது 60 வயசு அதிகமாக சொல்கிறாங்க, அதுக்கு உட்பட்டவங்க இங்கே தாராளமாக மலை ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆதார் கார்டு ஃபோனில் காட்டலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நார்மலாக கார்டை வச்சுருந்தீங்கனாக்கா அதை காட்டலாம். ஸோ 10 ரூபா உள்ளுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாங்குறாங்க. அப்புறம் நீங்கள் வச்சுருக்க பிளாஸ்டிக் பேக் அதெல்லாம் எண்ணி ஒரு பேக்குக்கு 10 ரூபா அதுமாரி வாங்கிக்கிறாங்க. நீங்கள் ரிட்டன் வந்து கொடுத்தீங்கன்னாக்கா அந்த 10 ரூபா வந்துட்டு திரும்ப உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மேலே இருந்து பார்த்தாக்கா அந்த வெள்ளை கலராக ஒரு கோடு தெரியுதுல்ல, அந்த கோடில் தான் நம்ம நடந்து வந்தோம். கீழே போயிட்டு அதோட வியூ நான் காட்டுறேன் அதுக்கப்புறம். ஸோ இது வந்துட்டு மேலேருந்து நம்மளோட வியூ. இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, அவ்வளோ காற்று வந்து பார்த்திங்கனாக்கா எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதே ஒரு குளிர்காலம் அந்த மாதிரி சீசனில் வந்தீங்கன்னாக்கா, அதாவது என்ன சொல்கிறேன்னாக்கா மார்கழி தை அந்த சீசனில் வந்தீங்கன்னாக்கா மேகங்கள்லாம் நம்ம கையை தொட்டுக்கிட்டே போவோம், அந்த அளவுக்கு இதாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான பயணம். இது வந்துட்டு நான் செகண்ட் டைம் தான் வரேன். ஆனால் கண்டிப்பாக ஓம் நம சிவாய சொன்னாக்கா தாராளமாக ஏறலாம் அந்த மலையை. அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம்னாச்சும் லைஃப்பில் போய் பாருங்கள். ஆனால் பாதை வந்துட்டு ரொம்ப கரடு முரடாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேலே ஏறிட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் ஒரு மனப்பக்குவமும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடம். இப்போது கோவில்கிட்ட நம்ம வந்துட்டோம். கோவில்கிட்ட வந்துட்டோம்னாக்கா அந்த படிக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். ஸோ அந்த படிக்கட்டில் நம்ம ஏறி மேலே போனோம்னாக்கா கோவில் உட்பிரகாரம் பிரம்மராம்பிகை சமேத மல்லிகார்ஜுனர். அதுதான் நம்ம வந்துட்டு மல்லிகார்ஜுனருக்கு வந்துட்டு நம்ம கையாட்டி அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேக பொருட்கள் பன்னீர், பால், நீங்கள் என்ன முடியுதோ எல்லாத்தையும் பேக்கில் வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா நம்ம கையாட்டி அபிஷேகம் பண்ணி அங்கே அபிஷேகத்துக்கு விபூதியை வச்சு அவர் மேலே அந்த விபூதியை நம்ம இடத்துக்கு வந்துட்டு பூசிட்டும் போது நமக்குள்ள நோய் நொடிகள் எல்லாமே, மனக்கவலைகள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே தீருங்கிறது ஐதீகம். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு போயிடாதீங்க. பௌர்ணமி அன்னைக்கு அலங்காரத்தில் அவர் காட்சி தருவார். அப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது உங்கள் கையால். ஸோ மற்ற நாளில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு தாராளமாக வரலாம். இந்த கோவில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்க, அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி, ஏன்னா பக்தர்கள் தான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அங்கே அபிஷேக பொருட்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதாகட்டும், அங்கே அன்னதானத்துக்கு வந்துட்டு நன்கொடை கொடுக்குறதாகட்டும் எல்லாமே செய்கிறாங்க. இப்போ அன்னதானம் கீழே கிடச்சிச்சா இப்போது மேலே, அதாவது கோவில் கிட்டத்தட்ட 4500 அடிக்கு மேலே அன்னதானம் பண்ணி பக்தர்களுக்கு தினமும் கொடுக்குறாங்க. அதுதான் ஆச்சரியம். 4500 அடிக்கு மேலே அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாமே செஞ்சு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த அன்னதானம் சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும் அது மாதிரி. ஸோ உங்களாட்டி முடிஞ்ச நன்கொடைகள் வந்து அன்னதானத்துக்கு தாராளமாக நீங்கள் வழங்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோயிலில் உள்ளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் சுற்றி வர மாதிரி இருக்கும். அந்த அந்த குரங்குகளுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் போகிறத அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னாக்கா நீங்கள் குரங்குக்கு பயந்து கையை விட்டுட்டிங்கனாக்கா, இல்லாட்டினாக்கா கால் தவறி வேறு இடத்துல வச்சுட்டிங்கனாக்கா கஷ்டம். ஸோ கையில் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன குச்சி எடுத்து போனீங்கனாலே அந்த குரங்குகள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணாது. ஸோ நிம்மதியாக நீங்கள் போகலாம். இருந்தாலும் ரொம்ப குரங்குக்கு நான் பயப்படுவேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க.
ஏன்னா குரங்குங்க நான் ஏறும்போதே என்னோடய பேக்கை வந்துட்டு நம்மளுக்கும் பேக் பட்டு தான் போட்டிருக்கேன். அந்த பேக் மேலே ஏறி உட்காந்து அந்த ஜிப்பை வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. கையில் என்கிட்ட குச்சி இல்லாததுனால அது அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அட்வென்ச்சரஸான பயணம். ஆனால் என்ன சொல்கிறதுனாக்கா, நீங்கள் வந்துட்டு சிவசிவா ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு அடியும் நீங்கள் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கீங்க. அந்த அளவுக்கு மேலே 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 கொண்டுட்டு போகும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக சிவனை நினச்சிட்டு போங்க. நீங்கள் தாராளமாக மலை ஏறலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோஸில் எவ்வளோ பேர், அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட இது என்ன ஐதீகம் சொல்கிறாங்கனாக்கா, அனுமர் வந்துட்டு சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போகும்போது அதிலிருந்து விழுந்த ஒரு பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பருவத மலையை. இது வந்து தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம வந்துட்டு இந்த இடத்த தரிசனம் செய்யும்போது கைலாய மலை, அதாவது நேபாளில் இருக்கிற கைலாஷ் இருக்குல்ல, அதுக்கு நிகரான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக போயிட்டு வாங்க, மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், குழந்தைகள் வந்துட்டு அழைச்சிட்டு போனீங்கன்னாக்கா போக முடியாது. 18 வயதுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. மேலும் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கனாக்கா உங்கள் அனுபவத்தை கமெண்டில் கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் வேறு எதுவும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த பாதைலாம், இந்த பயணம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பார்க்க புதுசாக ஒரு இடத்த, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடமும் ஒரு வியூவும் அது வந்துட்டு சொல்கிறதுக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் அதோட ஃபீல் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் லைஃப் டைம் ஒரே ஒரு தடவை போய் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாதுகாப்பான பயணத்தை நம்ம தான் செய்யணும். கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்போம். ஸோ அந்த பயணத்தை வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம இப்போ கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிங்க. ஏன்னா மேலே ஏறுறத விட கீழே இறங்கும்போது கால் ரொம்ப வலி அவ்வளோ. அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் செய்கிற எல்லா ஒரு இதுவும் கரெக்டாக பயணங்களை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதேதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகமான வெயிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் வெயிட்டை தூக்கிட்டு ஏறணும். ஸோ முடிஞ்ச அளவு வாட்டர் வந்து 3 to 4 லிட்டர்ஸ் உங்கள் கையில் இருக்கிறது வந்துட்டு சேஃப்டி. ஸோ மற்றவங்கக்கிட்ட நம்ம தண்ணி கேட்க முடியாது. ஸோ நமக்கான தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த பயணத்துக்கு வந்துட்டு சிறந்த ஒரு பயணமாக அமையும். ஏன்னா நம்ம தண்ணி கேட்கலாம், ஆனால் அவங்களே தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்துட்டு அந்த கடப்பாறை படி வரைக்கும் இந்த மாதிரி நாய்கள் வரும். அதுங்களுக்கு உங்ககிட்ட பிஸ்கெட் இருந்துச்சுனாக்கா அந்த பிஸ்கெட்லாம் போடுங்க. பாதை ரொம்ப கரடுமுரடான பாதை. எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பார்த்து கவனமாக எடுத்து வைக்கணும். நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு காலில் ஒரு காயமோ ஒரு புண்ணோ ஏற்படாமல் நீங்கள் பத்திரமா சேஃபாக போயிட்டு வர முடியும். ஸோ இது மாதிரி அட்வென்ச்சரஸான பயணம் செய்யும்போது நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். இதான் அந்த படிக்கட்டு சொன்னேன்ல, 1300 படிக்கட்டு. இது வந்துட்டு இதில் ஏறி தான் அதுக்கப்புறம் தான் மலை பயணம் தொடங்கும். இப்போ பாருங்கள், நான் கீழேருந்து காட்டுறேன். மேலேருந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை கலர் ஒரு போடு தெரிஞ்சிச்சா, அதுதான் அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போய் இப்போ சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். அனைவருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா கமெண்டில். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பி சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். இது மாதிரி நம்ம வேறு பயணங்கள் தொடர்பான வீடியோஸும் இதில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் எல்லாம். இதுதான் வந்து நம்ம கீழே அடிவாரம். ஸோ அடிவாரத்துக்கு நீங்கள் வரணுன்னாலும் 20 ரூபா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென்பாதிமங்கலம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதுக்கு அந்த ஆட்டோ கிடைக்கும், ஷேர் ஆட்டோ. நீங்கள் ஒண்டியாக வரணுன்னாக்கா 100 ரூபா கேட்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்
போச்சு. பஸ் ஸ்டாண்ட் போதா?